குரு வாழ்க, குருவே துணை. இப்போ நாம் ஒரு காலையில் பஞ்சபூத நவகிரக தவம் செஞ்சோம். நவக்கோள்களை பற்றி நம்ம சும்மா ஒரு ஜஸ்ட் லேசாக தான் நம்ம அது தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஒவ்வொரு கோளுக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்குது, ஆனால் அது நிலையாக அந்த இடத்துல இருக்கிறதில்ல. அது வலம் வந்துக்கிட்டு இருக்கும் போது அதனுடைய அலை மாறிக்கிட்டே இருக்குது. அது எதோட சேருதோ அதை பொறுத்து அதனுடைய தன்மை மாறுது. அந்த தன்மைகள் எல்லாமே எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்கல்ல. எல்லாருக்கும் மனிதர்கள் ஒன்றாக இருந்தாலும் கோள்களிலிருந்து வரக்கூடிய அலையினுடைய தாக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபட்ட நிலையில் இருக்குது. அப்போ அந்த வேறுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த அலைக்கு நமக்கு துன்பமாவோ இல்லை வாழ்க்கை சிக்கலாவோ வர்றதுக்கு எது காரணம்னா நம்முடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சித கர்மங்கள் தான் காரணம். அதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, அதோட நாம் உயிர் கலப்பு பெற்று அதை நமக்கு ஒத்ததாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தவத்தின் மூலமாக எவ்வளவு பெரிய சங்கடங்கள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஓரளவு அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். அந்த நிலையில தான் மகரிஷி அந்த தவத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மகரிஷியினுடைய தத்துவம் அத்வைத தத்துவம் அப்படிங்கிறதுனால எந்த ஒன்றோடையும் நம்ம முழுமையாக கலக்கும் பொழுது தான் அந்த முழு நன்மையை பயனை நம்ம அடைய முடியும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயந்தான், ஆகினே அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோங்க, ஆக்னா சக்கரம்னா இங்கேயே தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். ஆனால் இங்கே ஆக்சுவலாக பிட்யூட்ரி எங்கே இருக்குதுங்க, இந்த அளவு உள்ளே போகணும், இந்த புருவ மையத்துலேருந்து உள்ளே போகணும். நம்ம ஆனால் எங்கே நிற்கிறோம், வாசல்லே நின்றுட்டு இருக்கோம், இன்னும் உள்ளே வரல. நிறைய பேர் இப்போ அப்படி தான் தவம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ 9 மையத்தவம் அப்படின்னு சொன்னால் நான் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பேன் என்னோடய ஸ்பீச்சஸில், அது கேட்டவங்களுக்கு தெரியும். இப்போ முதுகந்தண்டு இப்படி இருக்குன்னா மேற்புறம் தோல் மூடி இருக்குது, இந்த பக்கம் நம்முடைய பாடி இந்த லெவலில் இருக்குது. முதுகந்தண்டு முன்னாடி நீங்கள் தொட முடியாது நம்ம முதுகந்தண்டை இல்லையா. ஆனால் மகரிஷி என்ன பண்ணுறாங்க, முன்னாடி தான் நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க, அந்த சென்டர்ஸை வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்பக்கம் தான் மகரிஷி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம முன்பக்கம் இப்படி இந்த இடத்துல தொப்புளில் இப்படி வைக்கிறோம் கான்சன்ட்ரேஷன்னா, நம்ம எங்கே நிற்கிறோங்க, தொப்புள் மேலேயே நின்றுட்டுருக்கோம். என்ன பண்ணணுங்க, ட்ரில் பண்ணி போய் முதுகந்தண்டை தொடணும். மனசு எனக்கே தொட்டுச்சான்னு முழிக்கலாம். ஒரு தவ விளக்கம் வந்து இங்கே நடத்தும் போது உங்களுக்கு அதுக்கு உண்டான இந்த டெக்னிக்ஸ்லாம் சொல்கிறேன் நான். ஏன்னா எல்லா தவத்தையும் நம்ம இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அநாதகம்னா இங்கே நம்ம 4 விரல் கீழே. இப்போ அநாதக மையம் அப்படின்னு சொல்கிறதே நிறைய பேர் தப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் அந்த விளக்கம் சொல்லும் பொழுது தான் நிறைய பேர், அம்மா நாங்கள் அநாதகம் இங்கே தான் பண்ணுறோம், எங்கே பண்ணுறீங்க, நெஞ்சு குழியில் பண்ணுறோன்றாங்க. மார்பு குழி இருக்குல்ல, அதை போய் அநாதகம்னு சொல்கிறாங்க. அது மார்பு குழியில் பண்ணுறது அநாதகமே கிடையாது. அநாதக மையம் அங்கேயே இல்லை. எங்கே இருக்குது, கழுத்து குழியிலிருந்து 4 விரல் கீழே, மார்பு குழியிலிருந்து 4 விரல் மேலே இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட் தான் அநாதக மையம். அது மாதிரி சில சரியாக புரிஞ்சிக்காமல் சில பேர் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக தவம் பண்ணுறதே எல்லாமே ஸ்பைனல் கார்டில் தான் இருக்குது, அத்தனை கிளான்ஸும். நம்மளோட நோக்கம் வந்து கிளான்ஸை டியூன் பண்ணுறது தான் 9 மையத்தில். ஆனால் நம்ம எங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம், விசுத்தின்னா இங்கே. சில பேர் இங்கே பண்ணுறேன்னாங்க விசுத்திக்கு. யாருங்க உங்களுக்கு இப்படி இதெல்லாம் சொல்லி தந்தா? ஆனால் டக்குன்னு என்னெல்லாம் சொல்கிறாங்க, ஆழியார்லேயே அப்படி தான் சொல்லி தந்தாங்கன்றாங்க. ஆழியார்லாம் யாரும் அப்படி சொல்லி தர்றது இல்லை, இவங்க அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுதான் தவிர அவங்க மேலே நம்ம என்ன சொல்லக்கூடாதுங்க, தவறு செய்யக்கூடாது. அப்போது பிரம்மநிலை விளக்கம் அப்படின்னு இப்போ ஒரு தத்துவம் நம்ம சிந்திக்க போகிறோம். ஏன்னா மகரிஷியினுடைய எல்லா விளக்கங்களுமே நாம் என்ன பண்ணுறோன்னா, இன்னும் சரியாக புரிஞ்சிருக்கோமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டால் மகரிஷியினுடைய எந்த தத்துவத்தையும் இன்னும் நம்ம வந்து ஆழமாக போய் தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இது வரைக்கும் மகரிஷி சொல்லுவாங்க, தெய்வநிலை அறிந்தோர்கள் கோடி என்றால் தெளிவாக அறிவறிந்தோர் ஒருவரேயாம். தெய்வநிலை அதனை வெளி பிரம்மம் என்று தேர்ந்த சில வார்த்தைகளால் உரைக்கலாகும். தெய்வமே உயிராக அறிவாக ஆடும் திருவிளையாடல் தன்னை உணர்ந்த தெய்வர்கள் அல்ல மற்றொரு உயிரை பற்றி இங்கு தெளிவாக உரைப்போர் யார் வாரீர்னு கேட்பார். இப்போ ஒரு சிங்கம் இருக்குது, புலி இருக்கு, யானை இருக்கு. இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனைலாம் யாருக்குங்க, அதுக்கு ஏதாவது வாடகை கொடுக்கணும், பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கணும், இபி பில்லு கட்டணும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா பாருங்க, ஒன்றுமே கிடையாது. அன்னாடம் வந்து இன்னும் சொல்லப்போனால் அடிக்கடி நான் சிந்திக்கிற ஒரு விஷயம், மனிதனை விட விலங்குகள் ரொம்ப நல்ல குணங்கள் நிறைய அதுங்கள்ட்ட இருக்குது. ஒரு புலி வரும், மானை அடிக்கும். அந்த மானை அடிக்கிற தப்புன்னு அதுக்கு தெரியாது. அதுக்கு தேவை ஒரு உணவு. அது கண்ணில் பார்த்தோன்னே என்ன பண்ணுதுங்க, அடிக்குது, சாப்பிடுது, போயிட்டே இருக்கும்.
இது நான் அடித்தது, நீங்கள் யாரும் தொடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஏதாவது அந்த புலி சொன்னிச்சா? கிடையாது. சாப்பிடும், போட்டு போயிட்டே இருக்கும். அடுத்து எது சாப்பிடுது, அதை என்ன பண்ணுது, அதை பற்றிலாம் அது என்ன பண்ணுறது இல்லைங்க, சிந்திக்கிறது இல்லை. நம்ம அடுத்த வேலை உணவை பற்றி சிந்திச்சே பாதி காலம் ஓடி போச்சு. உங்களுக்கு அதை சிந்திப்போம், இல்லைன்னா என்ன சமைக்கிறதுன்னு சிந்திப்போம். நான் தான் சொல்லுவேன், வாழ்க்கையில் எதையோ சாதிக்கலான்னு யோசிக்கிறாங்க. நம்ம ராத்திரி என்ன சட்னி அரைக்கிறது, நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறது, வாழ்க்கை பூரா இப்படியே போச்சு பாதி நாள். நல்ல வேலை இந்த சாமி வந்தார், ஜஸ்ட் மிஸ் இல்லாட்டினா போயிருக்கோம். இதெல்லாம் இன்னும் கிண்டிக்கிட்டு தான் கிடக்கும். இப்போ கிண்டுறோம், அது வேற விஷயம். அதுதான் நம்ம முக்கியமான வேலை, இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் நம்ம அதுதான் மற்றவங்களுக்கு இல்லையா, அதை பற்றி இல்லை. ஆனால் எந்த வாழ்வினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஒன்று கேள்வியை கேட்டோம்னா, தெய்வத்தை நாடுவதும் தெளிந்தறிவில் தேறுவதும் திருநிலையாம் மனிதனவன் பிறவியின் நோக்கம் பயனாகும் அப்படின்னு சொல்றார். இப்ப பிரச்சனை என்னன்னா, எது தெய்வம்ங்கிறதுலே பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா. சில பேர் என்ன சொல்றாங்க, சிவன் தான் தெய்வங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, விஷ்ணு தான் தெய்வம்ன்றாங்க. சில பேர் பிள்ளையார் தான் தெய்வம்ன்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கிக்கலாம், ஒன்றுமே தப்பு கிடையாது. ஆனால் நம்மளோட நிறுத்திக்கணும். நீ இதை கும்பிடுன்னு யாரையும் சொல்லக்கூடாது. நீ கும்பிட்றது தெய்வம் இல்லைன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ இன்னைக்கு உலகம் பூரா என்ன நடக்குதுன்னா, அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஒன்றை வச்சுக்கிட்டு அதில் தன்னை தனித்துவமாக்கிக்கிட்டு தெய்வத்துக்கு ஏதோ இவங்க பேர், தெய்வத்துக்கிட்ட இவங்க ஏதோ ஸ்பெஷலாக நல்ல பேர் வாங்கின மாதிரி வாங்கிட்டு மற்றவங்களையெல்லாம் அலட்சியப்படுத்துறது, தன்னோட சமமாக மதிக்கிறது இல்லை. இந்த மாதிரிலாம் இன்றைக்கி நான் நிறைய பார்க்குறேங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே என்ன காரணம்னா, தெய்வத்தை ஒருத்தர் சரியாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பார்க்குற எந்த விஷயத்துலையும் அவங்க எதுலேயுமே என்ன இருக்காதுங்க, பேதங்களே இருக்காது இல்லையா. அது திருமூலர் சொல்வார், மண் ஒன்றே ஒன்று தான், தான் பல நற்கலன் ஆயிடும். மண்ணு தான் தட்டாவும் வருது, பானையாகவும் வருது, குவளையாகவும் வருது, சொம்பாவும் வருது, ஜக்காவும் வருது. அது எல்லாத்தையும் எதில் செய்கிறாங்க, மண் ஒன்று தான் இல்லையா. அது மகரிஷி சொல்லுவாங்க, இது பேர் என்ன, தோடு. இது பேர் என்ன, இது பேர் என்ன, ஆனால் இது எல்லாம் என்ன, தங்கம். யாராவது தங்கம்னு சொன்னீங்களா? சொல்லலை. அதுபோல காணும் பொருள்கள் அனைத்திலும் பிரம்மத்தை பார்க்க தெரிந்தவன் தான் பிரம்மஞானி. ஆனால் நம்மளை பார்த்து சாமிஜி பிரம்மஞானிகளேன்னு சொன்னாரே, கொடுமை. நான் நினச்சிக்கிறது, நீங்கள்லாம் எங்களை போய் பிரம்மஞானின்னு சொன்னால் 3 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணால் உடனே பிரம்மஞானி. நம்மெல்லாம் பிரம்மஞானியா? நம்மெல்லாம் பிரம்மஞானின்னு சொன்னால் பிரம்மத்துக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு நினச்சி பாருங்க இல்லையா. அப்போது உண்மையாக தெய்வத்தை தெரிஞ்சுக்கணுன்னா முதல் தகுதி என்ன தெரியுங்களா ஒருத்தருக்கு? மகரிஷி அழகாக விளக்கம் கொடுப்பார். தாய்ப்பறவை முட்டையிட்டு அவயம் காக்க தனித்தனியே உருவடைந்து முழுமையாகும். பூரணமாம் வரைக்கும் அந்த சிறுமுட்டை ஓட்டை விட்டு நீங்கிடாது. நோய் பொறுக்கா நிலையில் நொடி பொழுதில் வெளியேறும் விந்தை காணே. தூய நிலை அறிவறிந்தோர் துரிதமுடன் மதம் கடப்பார் விந்தை காணே. மதத்தை கடந்து நிற்கிறவங்க தான் ஞானிகளை. மதத்துக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மதம் வந்துடுது. மதம்னா என்னங்க, வாரியார் சொல்லுவார், மானாக்கானா மண்டக்கணம் அப்படிம்பார். அந்த மதம் என்ற ஒன்றில் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு தான் வணங்கக்கூடிய தெய்வம் தான் உயர்வுன்னு யார் பேசுவாங்கன்னா இந்த அறவேக்காடு தான் பேசுன்றாரு மகரிஷி. அதுக்கு தான் அழகான விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ தாய்ப்பறவை முட்டையிட்டு அவயம் காக்க, ஒரு முட்டையை போட்டுட்டு கோழி என்ன பண்ணுதுங்க, அது மேலே உட்காந்து என்ன செய்யுது, அது வெளியில் உள்ளவங்க சொல்லணும், நம்மளாம் என்ன சொல்லணும், தன்னுடைய சீவகாந்த ஆற்றலை அந்த முட்டைக்கு. இப்போ நம்மளும் மற்றவங்க மாதிரி அடை காக்கிறதுனா என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் தெரியாது. கோழி அது மேலே உட்காந்துருந்தா அடை காக்கிறதுன்றோம். அப்படி கிடையாது. இப்போ சயின்ஸு தன்னுடைய ஆற்றலை என்ன பண்ணுதுங்க, தன்னுடைய உயிரினுடைய அலையாகிய சீவகாந்த ஆற்றலை அந்த முட்டை கொடுக்குது இல்லையா. பூரணமாம் வரைக்கும் அந்த சிறு முட்டை ஓட்டை விட்டு நீங்கிடாது. ஒரு 85-90% அதில் அந்த எனர்ஜி வந்துருச்சுன்னு வச்சுங்க. நம்ம போய் அதான் இவ்வளோ நாள் அடக்காச்சேன்னு போய் உடைச்சோம்னா என்னவா போயிடும், கூழையாக போயிடும். அங்கே கோழி குஞ்சை நீங்கள் பார்க்க முடியாது, அந்த பறவையினுடைய சிறு வடிவத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அதுவே 100% எனர்ஜி வந்துருச்சுன்னு வச்சுங்க,
ஒரு வினாடி அதுக்கப்புறம் அந்த முட்டைக்குள்ள இருக்குமாவா அந்த குஞ்சு என்ன பண்ணும்? பூரணமாம் வரைக்கும் அந்த சிறுமுட்டை ஓட்டை விட்டு நீங்கிடாது. நோய் பொறுக்கா நிலையில் 100% எனர்ஜி வந்துருச்சு, கோழி ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு மேல அதுல இருந்தா என்ன ஆயிடும்? மூச்சு முட்டும். அதுக்கு அது வரைக்கும் தெரியாது. உடனே என்ன பண்ணிடுங்க, அப்படியே அந்த முட்டை ஓட்டை உடைச்சிக்கிட்டு வெளியில வந்துடும். அதுபோல மதம் என்ற ஒன்றிற்குள்ளாக இருக்கக்கூடிய மகான்கள், பெரிய ஆச்சாரிய பீடத்துல இருக்கிறாங்க அப்படின்றவங்க எல்லாம் எப்படின்னா இந்த 85-90 வந்தது மாதிரிதான். யார் ஒருவர் ஜாதி மத மொழி இன பேதம் கடந்து ஒன்றே பிரம்மம்னு உணர்றாங்களோ அவங்க தான் உண்மையான பிரம்மத்தை உணர்ந்தவர்கள், அவங்க தான் பிராமணர்கள். அததான் மகர்ஷி சொல்வார், பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். பார்ப்பவன் யார் என பார்ப்பவன் பார்ப்பனன் அப்படின்னு சொல்றார். அப்ப பாத்தீங்கன்னா மகரிஷி ரொம்ப அழகா சொல்லுவார். பட்டினத்தார் சொல்லுவாரு, பொன் படைத்தோருக்கு, இப்ப ரீசெண்டா போன மௌனத்துல இதை பேசினாங்க, பொன் படைத்தோருக்கு பிரயோசனம் பொன்னால் உண்டு, பொன் படைத்தோரால் பிரயோசனம் பொண்ணுக்கு உண்டோ? என்கிட்ட 200 பவுன் இருக்கு, அந்த 200 பவுனால யாருக்கு மதிப்பு? எனக்கு. என்னால ஏதாவது தங்கத்துக்கு மதிப்பு இருக்கா? 10 பைசா புண்ணியம் அதுக்கு உண்டா? என்னால கிடையாது. பொன் படைத்தோர்க்கு பிரயோசனம் பொன்னால் உண்டு, பொன் படைத்தோரால் பிரயோசனம் பொண்ணுக்கு உண்டோ? இல்லை. அதுபோல் உன்னால் பிரயோசனம் எனக்கு மெத்த உண்டு, என்னால் பிரயோசனம் உனக்கேதும் உண்டோ கைலாயத்தானேன்னு பாடுறார் இறைவனை பார்த்து. உன்னால எனக்கு நிறைய பிரயோஜனம் இருக்குயா, ஆனா என்னால உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதான்னா ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மகரிஷி சொல்லுவாங்க, ஆதி என்ற பிரம்மம் அது கடல் போல் ஒன்று, அதில் எழுந்த ஜீவனெல்லாம் அலைகளாகும். ஆதின்னு சொல்லக்கூடிய சுத்த வெளி சமுத்திரம் மாதிரி, அதுல வர்ற அலைகள் எல்லாம் என்ன? ஜீவராசிகள். அதில் எழுந்த அலைகள் எல்லாம் ஜீவன். பேதமடன் அலைகளவை விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு கடல் ஒன்றேனும். எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் அந்த கடல் பார்த்தீங்கன்னா, இந்த அலைக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா கடல் அப்படியே அமைதியாக தான் இருக்கும். அது எவ்வளோ உயரமாக வந்தாலும் திரும்ப எங்கே தான் போய் ஆகணும்? பேதமுடன் அலைகளவை விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு கடல் ஒன்றேனும். கடலை விட்டு அலை என்ன பண்ண முடியாது? வாதமிடும் பல கோடி அலைகளூடும் வழுவாது நிறைந்து நின்று முடிவில் தன்னுள் நீதம் கொள் ஐக்கியம், நீதமுடன் ஐக்கியம் கொள் தன்மை போல நிலையற்ற ஜீவாத்மா பரத்தில் ஒன்றும். நீ என்னாதான் ஆட்டம் போட்டாலும், நீ கடல் சொல்லுதான், நீ என்ன ஆட்டம் வேணாலும் போடு, ஆனா என்ன விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. அலைகிட்ட சொல்லுதான் கடல். அது மாதிரி இந்த பிரம்மம் என்ன சொல்லுது? நம்மள மாதிரி மனிதர்களை பார்த்து என்னாதான் நீ ஆட்டம் போட்டாலும் கடைசியில எல்லாத்தையும் எப்படி அலையெல்லாம் கடல் தனக்குள்ள ஒடுக்கிக்குதோ அது போல முடிவுல நீ எங்க தான் வந்தாகணும்? எங்கிட்ட தான் வந்தாகணும், வேற எங்கேயும் நீ போக முடியாது. அப்போ பிரம்மத்தை ஒருவர் தெளிவு, அதனாலதாங்க நாமக்கல் கவிஞர் சொன்னார், அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அரண் அரி என்பார் சில பேர்கள், வல்லான் பரமண்டலத்தில் வாழும் பரமபிதா என்பார்கள், சொல்லால் விளங்கா சூக்கும நிர்வாணம் என்பார்கள். எந்த பெயரால் எவர் எப்படி அழைத்தால் நமக்கென்ன, எல்லாம் இப்படி பேசும் ஏதோ ஓர் பொருள் இருக்கிறதே, நிந்தை பிறரை செய்யாமல் நினைவிலும் கெடுதல் நினையாமல் வந்திப்போம் அதை வாழ்த்தி வாழ்வோம் சொல்றார். நீ எப்படி வேணாலும் வணங்கு, நீ அல்லாவா வணங்குகிறியா வணங்கிக்க, நீ இப்ப பரம்பொருளா வணங்குறியா வணங்கு, ஒன்றும் இல்லாத புத்தர் பெருமான் சொல்றாருல்ல சூன்யம்ங்கிறார் புத்தர். இப்ப சூன்யத்தை தான் மகரிஷி என்ன சொல்றாரு? சுத்தவெளி சூன்யமாய் நிறைந்த தன்மை சூக்குமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் வித்தை என்றால் பிரம்ம வித்தை எழுதுறாருல பாட்டு. அப்போ ஒன்றுதான் பிரம்மம்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, முதல்ல எல்லா மகான்களுமே உருவத்துக்குள்ளதான் போனாங்க. வள்ளலாரா இருக்கட்டும்,
அல்லது எந்த ஒரு மகான்களா இருக்கட்டும், முதல்ல சிலை வணக்கம் என்று சொல்லக்கூடிய நிலையில பக்தியில தான் எல்லாருமே இருந்திருக்காங்க. அப்புறமா தான் அவங்க பார்க்குறாங்க இதெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதுல ஒடுங்கி 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 என்னவா மாறுறாங்க? பிரம்மமாகவே மாறுறாங்க. கட்டையால் செய்தேவரும், கல்லிலால் செய்தேவரும், மட்டையால் செய்தேவரும், மரத்தினால் செய்தேவரும், மஞ்சளால் செய்தேவரும், சாணியால் செய்தேவரும், வெட்ட வெளியே அன்றி வேறே தடாம்பார் சிவவாக்கியர் இல்லைங்களா? அதாவது திருமூலர் தாங்க ரொம்ப அழகா சொல்வார். அதாவது அணுவில் அவனும் அவனில் அணுவும் கணுவர நின்ற கலப்பது உணரார், இணையிலி ஈசன் எங்கும் அவன் தானாகி நின்று தனிவர நின்றான் சதாசிவம் தான் என்று அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அணுவை பார்த்தா அணுவுக்கு உள்ளேயும் யார் இருக்கா? அவன் தான் இருக்கிறான். அவனில் அணுவும் அணுவில் அவனும். இப்ப இதான் மகர்ஷி என்ன சொல்றாருங்க? இறை துகள் என்ன, எதுல இருந்து இறை துகள் வந்துச்சுங்க? இறை நிலையிலேருந்து. இறை துகளுக்கு உள்ள என்ன இருக்குதுங்க? சுத்தவெளி. திருமூலர் சொல்றதுதான் மகர்ஷியை சொல்றாரு. அணுவில் அவனும் அவனில் அணுவும் கணுவர நின்ற கலப்பது உணரார். இப்போ கரும்புல நிறைய கணு இருக்கும். ஆனா அதுல என்ன பண்ணும்னா ஒரே மாதிரிதான் அதனுடைய சுவை அமைஞ்சிருக்குமே தவிர அதுல எந்த வித்தியாசமும் இருக்காது. அதுபோல இணையிலி ஈசன் அவன் எங்கும் தானாகி, அவன் இல்லாத இடம் ஏதாவது ஒண்ணு இருக்குதான்னா எங்கேயுமே இல்லை. அதுதான் ஒரு பேச்சாளர் சொன்னாருங்க. அதாவது இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் என்னோட ஸ்பீச்சஸ்ல. ஒருத்தர் 5 மாடி கட்டடத்துல வீடு வாங்குறாரு. வீடு வாங்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறார். விருந்து வச்சு மத்தியானம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கேட்கிறாரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல, இந்த செவுரு நம்புழுதா? இல்ல. அந்த பக்கம் உள்ளவனுக்கு இதான் லெஃப்ட். இந்த செவுரு நம்புறதா? இல்ல. அந்த பக்கம் உள்ளவனுக்கு இதான் ரைட்டு. இது நம்புழுதா? இல்ல. கீழே உள்ளவனுக்கு இதான் மேல பாட்டம் டாப்பு. இது நம்புழுதா? இல்ல. மேல உள்ளவனுக்கு இதான் ஃப்ளோர். அப்ப நீ எதை வாங்கினா அதான் தெரியல. அது மாதிரி யாருமே இங்க நிலையா இருக்க போறதில்ல. இப்ப பஞ்சபூத நவக்கிரகத்தவம் காலையில நம்ம பண்ணணும். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. அதுல ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை கடைசியில மகர்ஷி சொல்லுவார். அந்த பிரம்மம் எப்படி இருக்குங்கிறத நம்ம இதுவரைக்கும், நான் இப்பதான் இதெல்லாம் இவ்வளவு நாள் நம்ம தவம் பண்றோம். இதை நம்ம அதாவது இப்ப நம்ம கடைசியில ஒண்ணு சொன்னோம், அதே மெய்ப்பொருள் நம்முள்ளாக அப்படின்னு கொண்டு வருவார். மேல போயிட்டு பிரபஞ்சம் முழுவதிலையும் அணுக்களுக்கு இடையேயும் அணுக்களுக்கு மத்தியிலேயும் இருப்பதை உணர்கிறோம். அதே மெய்ப்பொருள் நம்முள்ளாகன்னு சொல்லும் பொழுது இப்போ நீங்க கற்பனையா அப்படியே இந்த உடம்புல இருந்து அப்படியே இந்த செல்லெல்லாம் எடுங்க, எல்லா செல்லையும் எடுத்துருங்க. நல்ல வேளை அது மாதிரிலாம் கடவுள் வைக்கல. நம்ம கண்ணாடியில் போய் நின்று பார்த்தோன்னா மேலே தோல் மட்டும் இல்லைன்னு வைங்களேன். நான் சொல்லுவேன், இத்தனை அழகா உட்காந்து எங்கே போனாலும் கண்ணாடியில் நம்ம ரொம்ப அழகா இருக்கமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோமே, இறைவன் அந்த தோளால் இதை மூடலைன்னு வைங்க, ஹார்ட் அப்படியே தொங்கிக்கிட்டு அப்படியே லங்ஸ் இருந்துக்கிட்டு எலும்பு நரம்பு ரத்தம் ஓடுறதெல்லாம் தெரிஞ்சுதுன்னு வைங்க, நம்ம இத்தனை நேரம் கண்ணாடியில் நின்னாடி மேக்கப்லாம் போட முடியுமா? முடியாது. அவன் இதெல்லாம் நினச்சி பயந்துடக்கூடாது. ஏன்னா உள்ள அதுலேயும் நமக்கு ஒரு பொறாம வந்துடும். அவங்க ஹார்ட்டு நல்லா இருக்கு, நம்ம லங்ஸ் மட்டும் சின்னதாக இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் ரத்தம் நல்லா ஓடுது, அவங்க ரத்தம் கலராக இருக்கு, அதில் கூட நம்ம என்ன பண்ணுவோம், வித்தியாசம் பார்ப்போம். அதனால தான் இறைவன் எல்லாத்தையும் மூடி சில பொருள் எல்லாம் மறைமுகமாக வச்சிருக்கிறான். நம்பிக்கிட்டு இருக்கோம் ஹார்ட் உள்ளே இருக்குன்னு இல்லையா? இப்போதான் ஸ்கேனு அது இதெல்லாம் வந்திருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்பிக்கிட்டு இருக்கோம். ஏன் இதயம் துடிக்கிறதுனால நம்ம உயிரோட இருக்கிறோம், மூச்சு நடந்துட்டு இருக்கு, இது எல்லாமே. அப்ப பாருங்க மகர்ஷி ஒரு கற்பனையா என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அதே மெய்ப்பொருள், அந்த மெய்ப்பொருள்ல என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை, வெட்ட வெளியாக சுத்த வெளியாக அது இருக்குது. அந்த சுத்த வெளியை இப்ப இங்க கொண்டு வர்றாரு நம்மளுக்குள்ள. அந்த சுத்த வெளியிலேருந்து முதல்ல செல்லெல்லாம் நவுத்து, அடுத்து ரத்த ஓட்டத்தை நவுத்து, அடுத்து பாடி ஹீட்டை நவுத்து, அதுக்கடுத்து என்னங்க, அப்புறம் என்ன வெப்ப ஓட்டம் அதை நிறுத்து, அந்த உயிர் ஓடிட்டு இருக்க விண்ணுன்னு அதையும் நவுத்து. இப்போ இங்கே என்ன இருக்கும்? ஒண்ணுமே இல்லை. இந்த பிரம்மத்தை எது மறைச்சிக்கிட்டு இருக்குங்க? இந்த மண்ணினுடைய தத்துவம், நீரினுடைய தத்துவம், நெருப்பினுடைய தத்துவம், காற்றினுடைய தத்துவம், விண்ணினுடைய தத்துவம் எதை மறைச்சிக்கிட்டு இருக்கு? பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் எழுதுறாருல திருமூலர். பரத்தை எது மறைச்சிக்கிட்டு இருக்கு? பார் முதல், பார்னா உலகம், பூதம் பூதம், 5 பூதத்தை சொல்றாரு. நிலம் நீர் நெருப்பு காற்று விண்ணு. இதுதான் இப்ப எதை மறைச்சிக்கிட்டு இருக்கு? பரத்தை
மறைத்து கொண்டு இருக்கிறது. பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சுத்தவெளிக்குள்ள பிரம்ம அந்த பஞ்சபூதமும் எப்படி இருக்குது? மறைபொருளா இருக்கு. பஞ்சபூதமா தன்மாற்றம் பெறுவதற்கு முன்னாடி சுத்தவெளியில எப்படி இருக்குது? அடக்கமா இருக்கு பஞ்சபூதம் இல்லையா? அது இறைத்துகளாகி, இறைத்துகள் கூடி விண்ணாகி, விண்கள் கூடி காற்றாகி, காற்று கூடி நெருப்பாகி, நெருப்பு என்ன பண்ணுது? அழுத்தம் பெற்று நீராக்கி கெட்டிப்பட்டு என்னவா மாறுது? நிலமா மாறிடுச்சு. இப்போ அங்க கொண்டு போங்க, திரும்ப கொண்டு போனா அங்க என்ன இல்லைங்க? பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். இங்க பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். அங்க சுத்த வெளியா இருக்கும் போது பஞ்சபூதத்தை காணும், இங்க பஞ்சபூதத்தை பார்க்கும் போது பரத்தை காணும். எவ்வளவு 2 வரியில அழகா சொல்லிட்டார். இதெல்லாம் அப்ப படிச்சிருந்தா ஏதாவது புரிஞ்சிருக்குமா? இதை தான் சொன்னாங்க, கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம். நம்ம செந்தில் காமெடியை பார்த்துட்டு அண்ணன் கல் இருக்கு நாயை காணோம் அப்படிம்பாங்க. அது கிடையாது. நாயின்னு ஒரு சிலையை பார்த்துட்டீங்கன்னா அங்கே கருங்கல் மறைஞ்சு போகுது. அதை கருங்கல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நாய் மறைஞ்சு போகுது, நாயினுடைய வடிவம் மறைஞ்சு போகுது இல்லையா? இதைத்தான் மகரிஷி என்ன சொல்றாங்க? பார்க்கின்ற பொருள்கள் அனைத்திற்குள்ளாகவும் யார் ஒருவர் பிரம்மத்தை பார்க்க தெரிகிறாரோ அவருக்கு பேர் தான் என்னன்னு பேருங்க? பிரம்மஞானி. அதனாலதான் மகரிஷி என்ன சொல்லுவாங்க? அழகா நமக்கு ஒரு பாட்டு ஒன்று சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். பகுத்து பாரு எந்த ஒன்னையும், அடுத்து தொகுத்து பாரு. அது எப்படி பகுத்து பார்க்கறது தொகுத்து பார்க்கறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நம்மெல்லாம் எப்படி பெரிய அறிவாளிங்களால மகரிஷிகிட்ட போய் உட்காருவோம். அப்போ சொல்லுவார், ஒரு லட்டு எடுத்துங்க, அந்த லட்டை உதுத்துக்கிட்டே போனீங்கன்னா என்ன? பூந்தி. ஒரு பூந்தி எடுத்து பிரிச்சுட்டே போனீங்கன்னா என்ன? சிறு துகள். அந்த துகளையும் பிரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா என்ன இருக்கும்? அங்கே ஒன்றுமே இருக்காது. இப்போ என்ன பண்ணிட்டோம்? பகுத்துட்டோம். பகுத்து பார்த்தா அங்கே என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. மீண்டும் அந்த சின்ன கண்ணுக்கு தெரியாத துகள்களை சேர்த்தோன்னா கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு துகள் வந்தது. அந்த துகளெல்லாம் சேர்த்திங்கன்னா பூந்தி வந்துருச்சு. பூந்தியை தொகுத்தோன்னா என்ன வந்துருச்சு? இப்போது லட்டு வந்துருச்சு. அப்போ லட்டுக்குள்ள இப்போ நான் சொல்லும் போதே இப்போ பிரித்து பார்த்தது எது பிரிச்சுது? எது பிரிச்சுது? அறிவு. அப்போ இந்த பொருளுக்குள்ளாக எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதத்தான் திருவள்ளுவர் சொன்னார். அவர் பாட்டில் சொல்லிட்டு போயிட்டார். நமக்கு எதையாவது புரியுமான்னா ஒன்றும் புரியலை. நான் கூட சொன்னாங்க அதை. அதாவது கோபிசெட்டிப்பாளையத்தில் எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். இது மாதிரி தான் அறிவு திருக்கோவில் கட்டியிருந்தாங்க. அங்கே புதுசாக கட்டிட்டு எஸ்கேஎம் வந்து திறக்கலை. அதுக்கு முன்னாடி நான் திறந்துட்டேன். அப்புறம் தான் எஸ்கேஎம்மே திறந்தார். அவர் சொன்னார், அம்மா நீங்கள் வந்துட்டீங்க, ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு போங்கன்னாரு. சரின்னு போயாச்சு. நல்லா 200-250 பேர் வந்தாங்க. நல்லா கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னொரு 2 பங்கு பெருசாக இருக்கு. அப்போ வந்து இப்போ புதுசாக வந்த ஒரு ஐயா ஒரு கேள்வி கேட்டார். அம்மா ஒரு டவுட்டு அப்படின்னு, ஏதாவது சந்தேகம் கேளுங்கன்னாங்க. சரின்னு கேட்டார். அப்போ சொன்னார், தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சுது. அடுத்த வரையும் எனக்கு புரியல, ஏன்னா அந்த திருக்குறள் எனக்கு தெரியாது. அப்போது இதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கன்னாரு. நல்ல வேளை பொறுப்பாசிரியர் நம்மளை காப்பாற்றிட்டார். இல்லை அம்மாவுக்கு லேட் ஆகிட்டு, இனிமேல் சந்தேகம்லாம் நாளைக்கு கேட்டுங்க அப்படின்ட்டார். ஏன்னா ஒரு வேளை அந்த திருக்குறள் எனக்கு முழுசாக கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஏதோ கெஸ் பண்ணியாவது ஒரு ஆன்சர் அவர் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் வந்து வீட்டுக்கு வந்தேன், முதல்ல திருக்குறள் புக் எடுத்து அதை பார்த்தா அழகான ஒரு திருக்குறள். தவமும் தவமுடையார்க்கு ஆகும், அவம் அதனை அக்திலார் மேற்கொள்வதுன்ட்டார். இதை படித்து பார்த்தா நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கு பாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, தவம் வந்து தவம் செஞ்சவங்களுக்கு தான் தவம் வரும். தவம் செய்யாமல் தவம் வர்றவங்க தவம் செஞ்சாங்கன்னா அதை விட தவத்துக்கு ஒரு இழுக்கு எதுவுமே இல்லைன்றார். நம்மளாம் இப்போ தான் மகரிஷிட்ட வந்து தவம் பண்ணுறோன்னு கொஞ்சோடு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ஆப்பு வச்சு விட்டார் திருவள்ளுவர். தவமும் தவமுடையார்க்கு ஆகும். உனக்கு தவம் நீ செய்யணும்னு சொன்னா அதுக்கு நீ இன்னொரு தவம் செஞ்சிருக்கணுங்கிறார். சரிங்களா? ஏன்னா தவம் என்ற ஒன்றின் மூலமாகத்தான் நாம் என்ன பண்ண முடியுங்க? புலன்களை உள்ள திருப்ப முடியும். புலன்கள் உள்ள திரும்பும் பொழுதுதான் அது தன் மூலமான உயிரை உணர முடியும்.
உயிருக்குள்ள மனம் ஒடுங்கி உயிராகவே மாறும் பொழுது மட்டும்தான் அந்த உயிருக்குள்ளாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை உணர முடியும். மெய்ப்பொருளை உணர்ந்தால் மட்டும்தான் பார்க்கின்ற எல்லாமே என்னவா தெரிய ஆரம்பிச்சிரும், தெய்வமா தெரிய ஆரம்பிச்சிரும். இங்க புலன்கள் உள்ளேயே திரும்பலை, இப்பதான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதனாலதான் மகரிஷி ஈஸி டெக்னிக்கா நமக்கு பஞ்சேந்திரிய தவம் கொடுத்துட்டார். இப்ப சாதாரண தவத்துல ஒடுங்குற அளவுக்கு நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு பிராக்டிஸ் இல்லைன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் கருணையினுடைய வடிவம் அவர் அதனால கொடுத்துட்டார். அப்போ யாருக்கு தவம் வரும்னா, யாரெல்லாம் தவம் செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் தவம் வரும். நான் கூட சொல்லுவேங்க அடிக்கடி, அபிராமி பட்டரை, பின்னே தெரிந்து நின் அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முனைந்து கொண்டேன் வியன் மூலகுக்கும் அம்மே அப்படிம்பாரு. திருமூலர் சொல்வாரு, முன்னை பிறவியில் செய்த முதுதவம் பின்னை பிறவியை பெற்றால் அறியலாம், தன்னை அறிவது அறிவாம் அக்தை விட்டு பின்னை அறிவது பேயறிவாமேன்வார். அப்ப என்ன அர்த்தம், முன்னாடி நீ என்ன தவம் பண்ணுனங்கிறது இந்த பிறவியில உன் வாழ்க்கையை வச்சே கண்டுபிடிச்சிடலான்ட்டார். நம்ம அதெல்லாம் நினைக்கவே கூடாது, ரொம்ப வேதனையா போயிடும். ஏன்னா நம்ம வாழ்க்கையை பத்தி நமக்கு நல்லா தெரியுது. அப்ப நம்ம முன்னாடி என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோங்கிறதும் நல்லா தெரியுது. அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, தவம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வரணும்னா அதுக்கு ஒரு தவம் செஞ்சிருக்கணும் அப்படின்ற. அது என்ன தவம்னா, எனக்கு இதை படிச்சோன்னா கவலையா போச்சு. நம்ம ஏதோ கொஞ்சோண்டு தவம் பண்றோன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்ப இவர் இதை சொன்னோன்னே தவ உணர்வு நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு தவம் பண்ணியிருக்கணும்ன்றார். அது என்ன தவம்னா, ரொம்ப கவலையா நினைச்சிட்டு இருக்கும்போது நல்ல வேளை திருவள்ளுவர் கீழே பிராக்கெட்ல போட்டார், இதற்கு முன் திருக்குறளை பார்க்க அப்படின்னு போட்டார். அதுக்கு மேல உள்ள திருக்குறள்லே ஆன்சர் கொடுத்திருக்கார். என்ன, உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. உற்ற நோய் நோன்றல்னா என்ன அர்த்தங்க? உற்ற நோய் நோன்றல், உற்ற நோய் நோன்றல்னா எத்தனை துன்பம் வந்தாலும் அதுக்காக மனம் தளர்ந்து போகாம நல்ல உறுதியா அதை ஃபேஸ் பண்றது, ஏத்துக்கிறது இல்லையா? உயிர்க்கு உருகன் செய்யாமை, மற்ற இன்னொரு உயிருக்கு துன்பம் செய்யாம இருக்கிறவங்களுக்கு உக்காந்தோடனேயுமே என்ன வந்துருமா, தவம் வந்துருமா. இப்ப நமக்கு ஏன் வரலங்கிறதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிடுச்சா இல்லையா? ஒண்ணுல நம்ம பாஸ், பெரும்பாலும் யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்றது இல்லை, அப்படித்தானே? நம்பலாமா? சரி, அது பண்றது இல்லை நம்ம. ஆனா நமக்கு வர்ற துன்பத்தை நம்ம இன்னும் ஏத்துக்கிற பக்குவம் நமக்கு கொஞ்சம் குறைவா தான் இருக்கு இல்லையா? ஒரு கேள்வி வந்துடும், நம்ம இவ்வளோ தவம் பண்றோமே, நம்ம இவ்வளோ எல்லாம் பண்றோமே, நமக்கு ஏது வருதுன்னா இதெல்லாம் பண்றதுனால தான் இந்த அளவாவது இருக்கு. இதெல்லாம் பண்ணலன்னு வைங்க வேற லெவல்ல இருப்போம் நம்ம, சரிங்களா? அதனால எத்தனை துன்பம் வந்தாலும் முதல்ல நம்ம என்ன பண்றோம்னா டோட்டலா அப்செட் ஆகுறோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் நம்ம மாத்திக்கணும். சரி, இது வந்துருச்சு என்ன பண்றது, அப்படி யோசிக்கிறதே இல்லைங்க. நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம், அடுத்த எண்டுக்கு போயிடுறோம். அதான் பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க? என்கிட்ட பல பேர் சொல்லுவாங்க, நிறைய பிரச்சனைகள் சொல்லுவாங்க. ஆனா அதுல நான் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ஒரு உண்மை என்னன்னா, என்னிட்ட சொல்றவங்கள ஒரு 75% சொல்யூஷன் இருக்கிற ப்ராப்ளம் உள்ளவங்க. ஆனா ஒரு 25% அவங்களுக்கு சொல்யூஷனே கிடையாது. அப்ப அவங்க நிலைமைக்கு நம்மெல்லாம் எவ்வளோ தேவை. உண்மையிலேயே சொல்றாங்க. ரொம்ப இந்த சில விஷயங்கள்லாம் நான் சில பேர் பேசும்போதெல்லாம் ஆடி போயிடுறேன். இறைவா, இந்த இவ்வளோ கஷ்டத்தை இந்த ஆன்மா தாங்கிட்டு இருக்கேன். ஆனால் அதெல்லாம் தாங்கி மகிழ்ச்சி பிடிக்கிறாருங்க. இங்கே அவங்கெல்லாம் என்ன ஆகுறாங்க, நல்ல ஒரு தெளிவாக வராங்க. இந்த தவத்தின் மூலமாகவும் இந்த மாதிரி தத்துவ விளக்கங்கள் கேட்கறதுலையும் வர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மம் என்று சொல்லக்கூடியது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணுக்கு அது ஏதாவது புலப்படுதா? எங்கேயாவது தெய்வம் கண்ணுக்கு தெரியுதா? தெரியலை இல்லையா? தெங்கச்சி சுவாமிநாதன் ஒரு கதை சொல்லுவார். கடவுளுக்கு பிறந்த நாள் அப்படின்னு ஒரு நாள் எல்லாருக்கும் இன்விடேஷன் வந்துச்சான், மத தலைவர்களுக்கெல்லாம். ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்களாம். எல்லாரும் போனாங்களா அங்கே பார்க்கறது. பார்த்தா ஒருத்தன் போனானா, இன்னைக்கு எப்படியாவது கடவுளை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனானா. போனால் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மதத்துக்காரவங்களும் அவங்கவுங்க பிரம்மாண்டமாக எல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்களாம். இவன் நின்று பார்த்தானா, எதுலேயுமே எது தெய்வம்னு இவனுக்கு கண்டுபிடிக்க முடியலையா. எல்லாம் போனோன்னா சும்மா இவன் நின்னானா, இவனுக்கு நேராக இன்னொருத்தன் நின்னானா. இவன் அங்கேயாவது போய், என்னங்கய்யா நீங்கள் நிற்கிறீங்க, கடவுளுக்கு பிறந்த நாள் நாங்கள் கடவுளை பார்க்கலான்னு வந்தேன்,
ஆனால் கடவுளை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு அந்த கடவுள் நான் தான்ப்பா. யாரெல்லாம் இதெல்லாம் கடந்தும் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் தென்படுவனே தவிர இந்த ஆர்ப்பாட்டம் இரைச்சல் சத்தத்துக்குள்ளாக நான் என்னைக்குமே போறதே கிடையாது அப்படின்னு கடவுள் சொன்னான்னு சொல்லுவார். இதுதாங்க உண்மை. ஏன்னா மதம்னு ஒன்றுக்குள்ளேயோ இல்லை ஒரு குறிப்பிட்ட வழிபாடு, ஏன்னா அந்த காலத்திலே 6 சமயங்கள் சொல்லிட்டாங்க. சைவ சமயம் சொன்னாங்க, வைணவ சமயம் சொன்னாங்க, சாக்த சமயம் சொன்னாங்க, கானபத்தியம் சொன்னாங்க, கௌமார சமயம் சொன்னாங்க, சௌர சமயம் சொன்னாங்க. 6 சமயங்களையும் கடந்து யார் நிற்கிறாங்களோ, ஏன்னா இந்த சமயத்தை சேர்ந்தவங்களால அந்த சமயத்தை ஏற்றுக்க முடியல. அதை சொல்றவங்களால இப்ப இந்த சமயங்கள்லாம் எப்ப தோன்றுச்சு? ஆதி மனிதன் காலத்துல இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இயற்கையை தான் ஃபர்ஸ்ட் மனுஷன் வணங்கினான் இல்லையா? எந்த மதம், திருமூலர் ரொம்ப அழகா சொல்லுவார், உடலில் துலக்கிய வேடம் உயிருக்கு ஆகா. அப்படின்னு என்ன அர்த்தங்க? நீ எத்தனை காவி போட்டுக்கிட்டாலும் இல்லையா, காவி, சடைமுடி, கமண்டலங்கள், ஆசனம், தாவு ருத்ராட்சம், யோக தடி கொண்ட மாடுகள். நான் திட்டல, சிவவாக்கியார் திட்டுறார். இந்த சாமியார் வேஷம் போட்டிருக்கிறவங்களை எல்லாம் பார்த்து சிவவாக்கியார் பாடுறார். காவி, சடைமுடி, கமண்டலங்கள், ஆசனம், தாவு ருத்ராட்சம், யோக தடி கொண்ட மாடுகள். இது எதுக்கு வச்சிருக்குதான்? தூங்காம இருக்கிறதுக்கு தான். இங்கேயும் வச்சுக்குதான். இந்த இடத்துல வச்சிருப்பாங்க சில பேர் இந்த தண்டத்தை, சில பேர் இங்கே வச்சிருப்பாங்க. யோக தடி கொண்ட மாடுகள், தேவியை அலைய விட்டே தேசமெங்கும் சுற்றியே, பாவி என்ன வீடெல்லாம் பருக்கை கேட்டு அலைவரே அப்படின்னு எழுதுறாரு. எந்த வேடமும் போடணும்னு இறைவனுக்கு அவசியமே கிடையாது. நான் இப்போ ரீசெண்டாக சபரிமலைக்கு போனேங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை சபரிமலைக்கு போகணும்னு. போனால் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் கூட்டம், ரொம்ப கூட்டம். மெதுவாக தான் போனோம். ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய எனர்ஜி இருக்கிறத நம்மளால உணர முடிஞ்சுதுங்க. ஏன்னா நான் அதுக்காக தான் போனேன். ஏன்னா அந்த இடம் ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போனோன்னே எனக்கு அன்னைக்கு காலையில் கிளம்பி போனோம். அந்த பம்பையில் குளிச்சுட்டு போனோம். நாங்கள் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இருந்து மறுநாள் காலையில் அப்போ தான் சாமி பார்க்க முடிஞ்சுது. நல்லா ஃப்ரீயாக நல்லாவே பார்த்தோம். கொஞ்சம் சரி இப்போ இதுவாகவே விட்டாங்க லேடிஸ்ன்றதுனால. அது ஒரு நல்லா இன்னொரு பக்கத்தில் போய் நல்லா ஃப்ரீயாக நின்று பார்த்தாச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், ஐயப்பனை பார்த்து கேட்டேன், உன்னைய கும்பிடுறதுக்கு 48 நாள் கடுமையாக விரதம் இருந்து அப்படிலாம் வராங்க பாரு. நான் நேற்று காலையில் பல்லு விளக்குலேருந்து உன்னை பல்லு விளக்கலை, குளிக்கலை, நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ புறத்தில் எந்த இதுவும் தேவையில்லை, அகம் தூய்மையாக இருந்தால் உன்னைய பார்க்கலாம். இதுதான் தத்துவம். நம்ம குளித்து ஆச்சாரமாக எல்லாம் பண்ணி உள்ளுக்குள்ளே மனம் போய் அங்கே லயமாகாத எந்த ஒரு பக்தியாலும் இறை உணர்வை பெற முடியாது. ஆனால் அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா, அந்த நைட்டு 12 மணிக்கு 11 மணிக்கு அந்த நட சாத்தும் போது ஜேசுதாஸோட ஹரிவராசனம் பாட்டு போட்டாங்கங்க. அப்படியே அந்த சபரிமலையை ஊசி போட்டால் சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் அப்படியே அந்த இடத்துல என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா எல்லாருமே ஒரு பக்தியாக தான் வர்றாங்க. நம்ம தவறாக எடுக்கவே முடியாதுங்க. எல்லாருமே பார்த்தா உணர்வு பூர்வமாக தான் வராங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒத்துமை. அங்கே யாரும் சண்டை போட்டுக்கிறது இல்லை. என்ன காரணம்னா ஆண்கள் மட்டும் போகிறாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். ஒத்துக்கிட்டு தான் அவனுக்கு வேறு வழியே இல்லை இல்லையா? அப்போ தான் நான் நினச்சி பார்த்தேன், அவங்களா நல்லா குரூப்பாக அழகாக அவங்க ஒரு இதுவாக ஒத்துமையாக அவங்க கும்பிடுறது பார்த்தா பக்தி ஒரு சிறந்த விஷயங்க. ஏன்னா பக்தியை எந்த காலத்திலையும் தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பக்தியிலேயே நின்று விட்டால் பரபிரம்மத்தை உணர முடியாது. அதுதான் அங்கே பிரச்சனை. இப்போ ஒரு கோவிலுக்குள்ளே போகணும், இப்போ தியாகராஜர் கோயிலுக்குள்ளே போகணும்னா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகணும்னா நீங்கள் என்ட்ரன்ஸில் நுழைஞ்சாதானே கருவறைக்கு போக முடியும். இப்போ எப்படி என்ட்ரன்ஸ்குள்ளே நீங்கள் போகிறீங்களோ அது மாதிரி தான் பக்தி. ஆனால் வாசல்லையே நின்றுட்டு இருந்தோம்னா அர்த்தம் கிடையாது. அப்போ எங்கே போகணுங்க? உள்ளுக்குள்ளே நம்ம கடந்து போகணும். உள்ளுக்குள்ளே போனாதான் இறைவனை பார்க்கலாம். அப்போ இறைவனை போய் உள்ள பார்க்கணும்னு சொன்னா புறத்திலே நாம் செய்யக்கூடிய எந்த புற பூசையாலேயோ புற தூய்மையாலேயோ இறைவனை அடைய முடியுமான்னா நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அதுக்காக எல்லா இடத்தையும் கண்ணாப்பண்ணான்னு போட்டு வைக்கணுமான்னா அப்படி இல்லை. இவங்க இதுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை உள்ள அகத்தூய்மைக்கு கொடுக்கறது இல்லை. உள்ள 1000 அழுக்க வச்சுக்கிட்டு ஒய்யார கொண்டையான் தாளம் போவான், அதன் உள்ளே இருக்கிறது
ஈரும் பேணுமாங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள 1000 கலங்கங்களை வச்சுக்கிட்டு நம்ம எந்த கோவிலில் போய் எத்தனை பூஜை பண்ணாலும் எத்தனை அபிஷேக ஆராதனை பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் அங்கே கிடையாதுங்க. ஏன்னா இப்போ கூட நான் தியாகராஜ சுவாமி கோயிலில் சொன்னேன். அதாவது தியாகராஜ சுவாமிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான அர்ச்சனை 2 அர்ச்சனை. என்னோட ஸ்பீச்சஸ் கேட்டவங்களுக்கு தெரியும். ஒன்று முசுகுந்த அர்ச்சனை, இன்னொன்று முகுந்த அர்ச்சனை. ஒரு அர்ச்சனைக்கு சாதாரணமாக அந்த கோயிலெல்லாம் பண்ணணும்னா எவ்வளோங்க செலவாகும்? ஏன்னா நான் அர்ச்சனையே பண்ணுறதில்ல, அதனால் எனக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்தே நான் அர்ச்சனை பண்ணுறது கிடையாது. எனக்கு ஒரு டவுட் அதில் என்னென்னா, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நம்மளே எடுத்துகிட்டு வந்துடுறோம். அதில் வேற சில பேர் அந்த ஐயர் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அந்த பெரிய தேங்காய் மூடியை தான் அந்த ஆள் எடுத்துக்கிறாரு, நம்மள்கிட்ட சின்னதாக கொடுக்குறாரு. அதில் கூட நமக்கு மனசு விரிவு இல்லை. அப்புறம் போய் நம்ம என்னத்தை இப்போ இறைவனுக்கு போய் அர்ப்பணம் பண்ண போகிறோம்? எத்தனை பேர் அது மாதிரிலாம் பேசும்போது எனக்கு வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இதெல்லாம் நிறைய சிந்தனை வரும். எங்கள் அம்மா வந்து அவங்களால வர முடியலன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை எனக்கு ராவு காலத்தில் போய் அர்ச்சனை பண்ணிடின்னு, என் தம்பிங்களுக்கு கல்யாணம் ஆகணும், ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கணும்னு, 4 தம்பி எனக்கு, அதுக்குன்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேருக்கும் அர்ச்சனைக்கு நான் எடுத்துகிட்டு போவேன். போனால் என்ன பண்ணுவோன்னா, கூட்டம் தாங்காது. அந்த ரௌத்ர துர்க்கை அது வந்து தசரதர் பிரதிஷ்டை பண்ணது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம் தான். அப்போ வந்து எங்கள் அம்மாவுக்காக நான் போய் அர்ச்சனை பண்ணும் போது அந்த ஐயர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு, பின்னாடி வீடு, அதனால் ரொம்ப பழக்கம். அவர் சொல்லுவார், ஏண்டியே அமுதான் அர்ச்சனையை கொடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, எல்லாருக்கும் நீங்கள் முடிச்சுட்டு சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். ராவுகாலம் போய்டும்டி. ராவுகாலம் தானே போகுது, நீங்கள் போக மாட்டீங்கல்ல, நீங்களும் போக மாட்டீங்க, துர்கையும் போகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ராவுகாலம் இதில் சில பேருக்கு கோவம் வந்து எனக்கு நிறைய பார்த்துருக்கேங்க. அப்படியே அந்த கோவம் வந்து அவர் எத்தனை தட்டை 2 கையில் வாங்குவார் பாவம். அப்படியே தேங்காயை தூக்கி போட்டு சில லேடிஸ் கோவம், இந்த ஒரு கோபத்தை அடக்க முடியல, அந்த கோவிலில் கூட ஒரு அமைதி இல்லை. அப்படி போய் நம்ம செய்யக்கூடிய பக்தியால் எப்படி கடவுளோட அனுகிரகத்தை நம்ம பெற முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பொறுமை, நிதானம், விட்டு கொடுக்கறது, அந்த ஒரு நிமிஷமாவது கண்ணை மூடி அந்த பக்திக்கு நம்ம கோயிலுக்கு போயிருந்தா கூட அந்த இறைவனோட போய் ஒரே ஒரு நிமிஷமாவது கனெக்ட் ஆகி, இறைவா அல்லது அது துர்க்கையா இருக்கட்டும், மாரியம்மனா இருக்கட்டும், அப்படி மனம் ஒன்றாத ஒரு பக்தியால் என்ன நம்ம வந்து சாதிக்க முடியும்? இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கேள்வி வரும். அப்போ அது மாதிரிலாம் வரும்போது நான் வந்து பேசாமல் அமைதியாக இருந்துட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் நான் போய் அர்ச்சனை பண்ணுவேன். எங்கள் அம்மா கேட்பாங்க, ரவகாலத்தில் பண்ணிட்டீல? கரெக்டாக ரவகாலத்தம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அம்மாட்ட. ஏன் அதெல்லாம் தேவையில்லை. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, உடலில் துலக்கிய வேடம் உயிருக்கு ஆகா. உடல் கழன்றால் உடனே வேடமும் கழலும். நீ எத்தனை அங்கவஸ்திரமோ இல்லை காவியோ ருத்ராட்சமோ எதை போட்டுக்கிட்டாலும் இது எது வரைக்கும் இதுக்கு மதிப்புங்க? உடம்புல உயிர்னு ஒன்று ஓடுற வரைக்கும் தான் மதிப்பு. அந்த உயிர் போயிடுச்சுன்னு சொன்னால் இதில் எதுக்காவது மதிப்பு இருக்கா? கிடையவே கிடையாது இல்லையா? அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. அதனால தான் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. இந்த பிறவியில் நாம் கொண்டு வந்த அந்த வினையை தூய்மை செய்து கொள்ளாமல் நாம் பிரம்மத்தை உணர முடியாது. அதுதான் முக்கியம். இப்போ மகர்ஷியெல்லாம் என்ன பண்ணிட்டாருங்க? தவம் செய்து 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 தன்னிடம் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை எல்லாம் என்ன பண்ணிட்டாருங்க? நீக்கிட்டார். இப்போ நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம்? அது மாதிரி சொல்ல முடியுதா நம்மளால? மகர்ஷி எழுதுறாரு. எப்போ எழுதுறாரு? ஒரு 35 வயசுல எழுதுறாரு. என்னென்ன? கருவழியே எனக்கு இனி பிறவி தொடரில்லை, களங்கமெனும் தன்முனைப்பு பழிச்செயல் மயக்கம் திருவருளோடு அறிவை இணைத்தாற்றும் கர்மயோக சிறந்த நெறியால் மாற்றி தூய்மை செய்து கொண்டேன். 35 வயசுலேயே சொல்லிட்டாருங்க, எனக்கு இனிமே பிறவி கிடையாது. நமக்கு பிறவி இருந்தால் தான் என்ன வரும்? குழந்தை இருக்கும். சரிங்களா? நம்ம என்ன சொல்கிறோம்? குழந்தை இல்லாதவங்களை பார்த்து இதெல்லாம் பாவப்பட்ட ஜென்மம், அதுக்கு தான் வயிற்றுல புழு பூச்சி இல்லைன்னு. அது புழு பூச்சி இல்லைன்னா தூய்மையான ஆன்மான்னு அர்த்தம். இங்கே இருக்கிற வினையெல்லாம் 2 பெத்து வச்சுருக்கோன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நினச்சி பார்ப்பேன், நிறைய பேர் இப்போ பிள்ளைங்களால பாதிக்கப்பட்டவங்க நிறைய மனசு என்கிட்ட வந்து பேசுவாங்க. அப்போ நான் சொல்கிறது, மகரிஷி எங்களுக்கு அப்பயே சொன்னாருங்க, அர்த்தம் புரியலை, தன்வினை தன்னை சுடும்னாரு. நாங்கள் எதுக்கோ சொல்கிறாராக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ என் முன்னாடி என் புள்ள நின்று எனக்கு இம்சம் கொடுக்குதுன்னா ஏன் வினை? அப்போ தன்வினை தன்னை சுடும். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பிள்ளைங்க மேலேயும் கோபம் வராது. சரி, ரைட்டு, இது எங்கேருந்தோவா வந்தது? என்கிட்டேருந்து தானே வந்தது. அப்போ இது கொடுக்குற ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் அனுபவிக்கணுங்கிறது ஏற்றுக்க வேண்டியதான். அதுக்காக வருத்தப்படக்கூடாது, பிள்ளைங்களை திட்டக்கூடாது, சபிக்கக்கூடாது. அதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். வேண்டாம், அந்த குழந்தை மேலே தப்பு இல்லை. அது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் யார்?
என்னுடைய வினைதான். அப்போ நம்ம அந்த குழந்தைய என்ன பண்ணணும்? வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிடணும். சரிங்களா? அப்போது நல்லா நினச்சி பாருங்க. மகரிஷி எழுதுறாரு 35 வயசுல, கருவழியே எனக்கு இனி பிறவி தொடரில்லை, கலங்கமெனும் தன்முனைப்பு பழிச்செயல் மயக்கம் திருவருளோடு அறிவை இணைத்தாற்றும் கர்மயோக சிறந்த நெறியால் மாற்றி தூய்மை செய்து கொண்டேன். பெருவாழ்வாம் பேரண்டத்தோடு உயிரை இணைத்தாற்றும் தவத்தால் மருளொழிந்த மனநிலையில் மன அமைதி கொண்டேன், மனித குலம் உய்வதற்கு அருட்தொண்டு ஏற்றேன் அப்படிங்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ வெளியில் செய்யக்கூடிய எந்த பூஜையாலையும் பிரம்மத்தை உணர முடியாது. ஏன்னா பிரம்மம் என்பது என்னன்னா மறைபொருள். இப்போ நான் எதுக்கு சொன்னேன்? தியாகராஜ சுவாமி கோயிலில் 2 அர்ச்சனை. ஒரு அர்ச்சனை நான் சொல்கிறது 20 வருஷம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு, இப்போ நான் சமீபத்தில் யாரும் பண்ணி நான் கேட்கல. ஒரு அர்ச்சனைக்கு 16,000, இன்னொரு அர்ச்சனைக்கு 25,000. இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா 10 பேர் 15 பேராக சேர்ந்துக்கிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க. முஸ்குந்த அர்ச்சனை, முகுந்த அர்ச்சனை அப்படின்னு பண்ணுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் எத்தனை முசுகுந்த அர்ச்சனை பண்ணாலும் எத்தனை முகுந்த அர்ச்சனை பண்ணாலும் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தான் தியாகராஜ சுவாமி கொடுப்பாரே தவிர, சரி இவன் நல்லா அர்ச்சனை பண்ணியிருக்கிறான், இவனுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் நவுத்தி விட்டுட்டு நல்லதாக கொடுப்போன்னு கொடுப்பானான்னா கொடுக்கவே மாட்டான். கரெக்டாக பர்ஃபெக்டாக உன் வினைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுப்பான். அதனால் புற பூஜையினால் இறைவனை வசப்படுத்திடலான்னு நாம் நினச்சோன்னு சொன்னால் அது எந்த நிலையிலும் என்ன ஆகாதுங்க? வேலைக்கு ஆகாது. அப்போ பிரம்மத்தை உணரணும்னா முதல்ல தன் உயிரை நம்ம உணரணும். என் உயிரை உணராமல் நான் தெய்வத்தை உணர முடியுமான்னா உணரவே முடியாது. என்கிட்ட உயிர் இருக்குது, உயிரோடு தான் வாழ்ந்துட்டுருக்கேன், ஆனால் என் உயிரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. உயிரை உணராமல் உயிரிலே இருக்கக்கூடிய கலங்கத்தை நாம் உணர முடியாது. கலங்கத்தை உணராமல் கலங்கத்தை நம்மளால் போக்கிக் கொள்ள முடியாது. இந்த கலங்கத்தை, உயிரில் இருக்கிற கலங்கத்தை போய் எத்தனை கோயிலில் அபிஷேக ஆராதனை பண்ணாலும் என்ன பண்ண முடியாதுங்க? போக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் சொன்னாங்க காசியில், நான் சொல்கிறது வேடிக்கையா, காசியில் எந்த இடத்துல போர்டு வச்சுருக்கிறாங்க, இதுவரை கங்கையில் இங்கு குளித்தவர்கள் இத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, இத்தனை பேர் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு ஏதாவது அங்கே போர்டு வச்சுருக்கிறாங்களான்னா, நானும் கங்கையில் அந்த தீர்த்தகட்டத்திலேருந்து 64 தீர்த்தகட்டம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. எங்கேயும் அந்த போர்டு இல்லை இல்லையா? அதனால் கங்கையில் போய் முங்கி எந்திரிச்சாலும் கங்கை ஆடிலேன் காவிரி ஆடிலேன் பொங்குமா கடல் ஓத நீராடியேன் எங்கும் ஈசன் என்று எண்ணாதவர்க்கு இல்லையே. நீ எங்கே போய் எந்தரம் முங்கி முங்கி எந்திரிச்சாலும் பார்க்குற எல்லாமே இறைவன்னு பார்க்க என்னைக்கு உனக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் நீ பிரம்மத்தை உணர்ந்திருக்கிறதா அர்த்தம். அப்போது அதனால தாங்க அப்பயே தாய்மானார் பாடுறாரு, பண்ணேன் உனக்கான பூசை பாவித்து இறைஞ்ச ஆங்கே பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன். உனக்கு பூஜை பண்ணலான்னு போய் பூவை பறிக்க போனால் பார்க்குற பூவெல்லாம் நீயாவே தான் இருக்க, பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன். என்னால கை போய் அந்த பூவை பறிக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த பூவாவே யார் இருக்கா? நீ தான் இருக்க. இரு கை, சரி பூ பறிக்க வேணாம், உன்னை கும்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கையை கும்பிட்டு வச்சு கண்ணை மூடுனா அது அரை கும்பிடு. ஏன்? நீ எங்க இருக்க? என் உளத்தில் நிற்றி. நீ என் மனசுல இருக்கிறதுனால வெளியில ஒன்ன கும்பிட்டனா அதை அரை கும்பிடான். உள்ள இருக்கிற ஒன்ன நான் கும்பிடல, வெளியில இருக்கிற ஒன்ன கும்பிடுறேன்னு இரு கை குவிக்கவும் நன்னேன் அப்படிங்கிறார். அப்போ இதெல்லாம் தாங்க பிரம்மத்தை உணர்ந்த நிலை. தன்னுள்ளாகவும் பிரம்மத்தை உணர்ந்து பார்க்கின்ற எல்லாவற்றிற்குள்ளாகவும் பிரம்மத்தை உணர்ந்ததுனால தான் பாரதியார் எழுதுறாருங்க, உயிர்கள் எல்லாம் தெய்வம் ஒன்றி பிற ஒன்றங்கில்லை. இன்னொன்று சொல்லிட்டாங்கங்க, சொர்க்கம்னு ஒன்று நரகம்னு ஒன்று சொல்லிட்டாங்க. மகரிஷி எங்களுக்கு பாடம் எடுக்கும்போது சொன்னார், பிரம்மஞானம் கொடுக்குறாரு. பிரம்மஞானம் இல்லை, பிரபஞ்ச உயிரின தன்மாற்றம். அப்போல்லாம் பிரம்மஞானம் கிடையாது, 95க்கு அப்புறம் தான் பிரம்மஞானம். அப்போ சொல்கிறாரு, உடனடியாக ஒரு செய்ய வேண்டிய வேலை பாக்கி இருக்குன்னாரு. நாங்களாம் அப்படியே சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். சொர்க்கத்தையும் நரகத்தையும் இழுத்து பூட்டி சீல் வைக்கணும்னாரு. ஏன்னா இதை சொல்லி சொல்லியே மக்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அறியாமையில் தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சொன்னங்க. ஒரு இடத்துல ஒருத்தருக்கு சரியான கோபம் வந்துருச்சு. அவருங்க அந்த கிருஷ்ணர் இதில் உள்ளவங்க, அவருக்கு கோவம் வந்துச்சு. எப்படி நீங்கள் சொர்க்கம் இல்லைன்னு சொன்னீங்க?
ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், யாராவது சொர்க்கத்துக்கு போனவங்கள என்கிட்ட சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இது வரைக்கும் நம்ம அது மாதிரி யாரையாவது கேட்டிருக்கோமா? மகரிஷி அழகா சொல்லிட்டார். அச்சமூட்டியும் ஆசை காட்டியும் மக்களை நல்வழிப்படுத்த முன்னோர்கள் கண்ட ஒரு வழிமுறை சொர்க்கமும் நரகமும். இப்போ காசியில் பாரதியார் வீட்டுக்கு போகும்போது அந்த கங்கை கரையில் இருக்கிற அந்த நிகழ்வெல்லாம் நான் பார்த்ததுக்கப்புறம் பாரதியார் ஏன் பொங்குனாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுது. எழுதுறாருல, செத்த பிறகு சிவலோகம் வைகுண்டம் சேரலாம் என்று சொல்லும் பித்த மனிதர் அவர் சொல்லும் உரைகள் எல்லாம் பேயுரையாம் என்று இங்கு ஊதேடா சங்கம். கங்கை கரையில் நின்று பாடுறார். செத்ததுக்கு அப்புறம் நீ சிவலோகத்துக்கு போவ, கைலாசத்துக்கு, நீ வைகுந்தத்துக்கு போவ அப்படின்னு சொல்றானே, அவன்லாம் பித்த மனிதர்னா என்ன அர்த்தம்? பைத்தியக்காரன்றார். பித்த மனிதர் அவர் சொல்லும் உரைகள் எல்லாம் பேயுரையாம் என்று இங்கு ஊதேடா சங்கம். இத்தரை மீதினில் இந்த நாளினில் முக்தி சேர்ந்திட சுத்த அறிவு நிலையில் நிலைப்பவர் தூயவராம் என்று இங்கு ஊதேடா சங்கம். இன்னைக்கு உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்றவன் யாரு பாரு. சுத்த அறிவு நிலையில தெளிவா இருக்கிறவங்க யாருன்னு பாரு. அவங்கள பார்த்து அவங்க தான் தூயவர்னு நினைச்சு அவங்களுக்கு ஊது நீ சங்கு அப்படிங்கிறார். அது மாதிரி யாருக்கு ஊதணும்? நம்ம மகரிஷிக்கு தான் ஊதணும். இத்தரை மீதினில் இந்த நாளினில் முக்தி சேர்ந்திட சுத்த அறிவு நிலையில் நிலைப்பவர் தூயவராம் என்று இங்கு ஊதேடா சங்கம். ஏன்னா சொர்க்கத்துக்கான எஸ்கேஎம் ஐயா சொல்லுவாங்க, எங்களுக்கு அப்போ சொன்னாங்க, நாங்கள் அருள்நிதி பயிற்சிக்கு வந்திருக்கும் போது அவங்க அப்பா தவறணுன்னா அவங்க அம்மா சொன்னாங்களாம், தம்பி நீ இந்த அஸ்தியை எடுத்துகிட்டு போய் கங்கையிலையும் இங்கே கன்னியாகுமரியிலையும் கலந்துட்டு வரணும், ராமேஸ்வரத்தில் கன்னியாகுமரியில். இவருக்கு போனாராம், காசிக்கு போய் கொடுத்தாராம். ஒரு தட்டை கொடுத்து எல்லாம் செஞ்சு பண்ணோன்னே அவர் சொன்னாராம், இன்னொருத்தர் சொன்னாராம், நீங்கள் இன்னும் ஒரு 1500 ரூபாய் ஏதோ பணம் சொன்னார், அதை கட்டினீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம் அவங்க அப்பாவை. அப்போ தான் அவர் யோசிச்சாராம், அது என்ன டிக்கெட் போட்டு போகிறதா, அதுக்கு இது இன்னும் சீக்கிரமாக அவர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இது மாதிரிலாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி அப்போ தான் யோசிச்சாராம். இது உண்மைங்க. அதாவது நான் எந்த மதத்தையோ சடங்கையோ நான் குறையா சொல்லலை. ஆனால் அறிவு, மகரிஷி சொல்கிறாங்கல்ல, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நீ இதனாலெல்லாம் எந்த ஆன்மாவையும் என்ன பண்ண முடியாதுங்க, சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ கொண்டு போய் நம்மளால விட முடியாது இங்க செய்யற சடங்கால. அதனாலதான் அப்பயே குருநானக் சொல்லியிருக்காரு. இப்ப இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா தான் எல்லாருக்கும் கோவம் வரும், அமுதாமா அப்படி பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே நான் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே யோசிப்பேங்க. கடவுள் மேல பக்தி உண்டு, பக்தி மார்க்கத்துக்கு நான் என்னைக்குமே முரணா எதுவுமே பேச மாட்டேன். ஆனா தேவையற்ற சடங்குகள் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்காது. அதனாலதான் மகரிஷி எனக்கு ரொம்ப சில விஷயங்கள் ஒத்து போகணும். அதான் குருநானக் நடந்து போவார் இல்லையா, அப்போ ஒரு எத்தாப்புல ஒரு பெரிய பண்டிதர் நடந்து வந்துட்டு இருப்பார். இவர் வரப்புல நடந்தவர் திடீர்னு கீழே இறங்கி என்ன பண்ணுவார், ஒரு இடத்துல தண்ணியை கொண்டு போய் வேகமாக இன்னொரு இடத்துல ஊற்றிக்கிட்டு இருப்பார். அவர் தூரத்துல இருந்து ஏன்னா பைத்தியக்காரன் இங்கேருந்து தண்ணி எடுத்து அங்கே ஊற்றுறான், என்ன பண்ணுறான்னு நினச்சிட்டு என்னையா பண்ணுறேன்னார். ஒரு 8 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கத்திரி செடி நட்டுருக்கேன், அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கான் பாரு. ஏடா அந்த செடி அங்கே நட்டுவிட்டு இங்கே தண்ணி, நீங்கள் மட்டும் இங்கேருந்து தண்ணி மொழி ஊற்றி எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்புறீங்க, நான் இங்கே உள்ள கத்திரிக்காய் செடிக்கு 8 கிலோமீட்டருக்கு இந்தாண்ட இருக்கிற செடிக்கு நான் தண்ணி ஊற்றக்கூடாதான்னு கேட்பார். இது நியாயம் தானே? யோசிச்சு பாருங்களேன். அதாவது இது செய்யக்கூடிய சடங்கு செய்யறவங்களை நான் குறைபாடா சொல்றதா அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல உண்மையை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஒன்னே ஒன்று என்ன தெரியுங்களா, பிரம்மத்தை ஒருத்தர் உணர்ந்தவங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்னா, பார்க்கின்ற எல்லோரையுமே பிரம்மமா பார்க்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இயல்பா இருக்கும். இப்போ மகரிஷி நம்மளை பார்ப்பார், அவர் வாழ்ந்த காலத்துல இப்போ நிறைய பேர் இருந்திருப்போம் இல்லையா, அப்படியே பார்ப்பார். அப்படியோ எல்லாரையும் அப்படி பார்த்துட்டோன்னா நாங்கள் ரூம்ல போய் பேசிக்குவோம். மகரிஷி நம்மளை பார்க்குற மாதிரியே ஒவ்வொருத்தருக்கும் தோணும். நான் சொல்லுவேன், மகரிஷி என்னன்னு தெரிலப்பா. அதை நாங்கள் முதல் லைனில் வேற உட்காந்துருவோமா, நம்மளும் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இல்லைப்பா என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஒவ்வொருத்தரையும் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரம்மை தோணுது அப்படின்னு சொன்னால் அவர் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் ஊடுருவி போகிறாரு அப்படிங்கிறத தான் நான் அந்த இடத்துல நாங்கள்லாம் அந்த காலத்தில் உட்காந்து ரூமில் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்போம். அப்போது பிரம்மம் என்பது ஆதியில இருக்கக்கூடிய ஒன்று. வாரியார் ரொம்ப அழகா சொல்வார், சிவன் வேற சிவம் வேறம்பர். சிவம் என்பது பிரம்மம், சிவன் என்பது அதை உருவகப்படுத்திய ஒரு வழிபாட்டு தெய்வம். அப்ப சிவம் என்பது அசைவற்றது, எந்த ஒரு
அதனாலதான் மகரிஷி சொல்லுவாங்க, நன்றாக பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு நாள் போக்க தூங்கிவிட பழகி கொண்டு அன்றாட தேவைக்கு பால் பழம் கனிவகைகள் உணவாய்க்கொண்டு அறிவை பற்றி என்றும் எவரும் கேள்வி கேட்க இடமின்றி மௌனம் என்று இருந்தீர் போதும், இன்றேனும் எழுந்து வாரீர், உண்மை ஈசன் நிலை எளிதாக உணர்த்துகின்றோம். நான் விரதங்க, நான் பழந்தாங்க சாப்பிடுவேன், நான் அதை தாங்க சாப்பிடுவேன், கண்ணை மூடிட்டு இருந்துட்டு தெய்வத்தை பற்றி ஏதாவது ஒன்று கேட்டோம்னா அதுக்கு எந்த ஆன்சரும் அவங்கள்ட்ட இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களையெல்லாம் விட்டுட்டு வாங்க, உண்மையான தெய்வம் எதுன்னு நான் காண்கிறேன் அப்படிங்கிறார். அதனால தான் அழகாக காகபுஜன்ட்ட மகரிஷி சொல்லுவார், யார் பிரம்மத்தை உணர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் சொல்லுவார் பாருங்க. வேணுமென்னால் எள்ளுக்குள் எண்ணெய் போலும். எல்லை பார்த்தோன்னே அதுக்குள்ள என்ன தெரியணுமா? என்னைக்காவது நமக்கு தெரிஞ்சிருக்கா? வேணுமென்னால் எள்ளுக்குள் எண்ணெய் போலும், வித்திலே அடங்கி உள்ள விருட்சம் போலும். ஒரு மாங்கொட்டையை பார்த்தோன்னே அது விதையா போட்டு வளர்ந்தா என்ன மாதிரி மரமா இருக்குங்கிறது அதுல தெரியணுமா? வித்திலே அடங்கியுள்ள விருட்சம் போலும், காணுகின்ற மயில் முட்டை வண்ணம் போலும், காணுகின்ற பூவில் உரை வாசம் போலும். பார்க்குற பூவை பார்க்குறோம், ஆனால் அதோட வாசனை என்னைக்காவது பார்த்துருக்குறோமா? காலையில் நம்ம சொன்னோம் இல்லையா, பூவின் மனத்தை திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க. பூவை பார்க்குறோம், ஆனால் வாசனையை இது வரைக்கும் நம்ம யாரும் பார்த்ததில்லை. காணுகின்ற பூவில் உரை வாசம் போலும், கன்று ஆவின் பால் நெய்யை போலும். பாலை பார்த்தோன்னா உள்ள நெய் தெரியணுமா? அது எப்படி தெரியும் நமக்கு? அது வெண்ணையா மாற்றி உருக்கி அப்புறம் வேணா நம்மளால நெய்யை பார்க்க முடியுமே தவிர, பார்த்தோன்னே அதில் என்ன தெரியணுமா? நெய் தெரியணுமா? தோணுகின்ற மயில் முட்டை வண்ணம் போலும். மயில் முட்டையை பார்த்தோன்னே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மயில் குஞ்சு வெளியில் வந்து தோகையை விரிச்சு நின்னா அது எப்படி இருக்கும் அது தெரியணுமா? அதில் இது மாதிரியெல்லாம் தெரிகிறவங்களுக்கு தான் ஸ்தூலத்தில் சூக்குமமும் தொக்கி நிற்கும். இது ஸ்தூலம். என்னைக்காவது இதெல்லாம் நம்ம பார்த்தோமே, இந்த ஒவ்வொருவருக்குள்ளேயும் உயிர் இருக்கா இல்லையா? நம்ம எல்லாருக்குள்ளேயும் உயிர் இருக்கா இல்லையா? இந்த உடம்பு தானே தெரியுது, அதுக்குள்ள உள்ள உயிர் என்னைக்காவது நமக்கு தெரிஞ்சிருக்கா? யாருக்கெல்லாம் எள்ளுல எண்ணெயை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியுமா? அதான் காகபூஜன்ட்ட மகரிஷி ரொம்ப அழகா சொல்வார், வேணுமென்னால் எள்ளுக்குள் எண்ணெய் போலும், வித்திலே அடங்கியுள்ள விருட்சம் போலும், காணுகின்ற பூவில் உரை வாசம் போலும், கன்று ஆவின் பால் நெய்யை போலும், தோணுகின்ற மயில் முட்டை வண்ணம் போலும், ஸ்தூலத்தில் சூக்குமமும் தொக்கி நிற்கும், ஆணுவத்தால் சாதனத்தை மறப்பாயானால் அவரோற்ற ஞான சித்தி முத்தி இல்லையேன்னு முடிச்சிருவார். இதெல்லாம் நீ பார்க்குற வரைக்கும் உனக்கு அந்த ஞானத்தை அடைவதோ முக்தி என்ற ஒன்றை அடையிறதோ வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவாருங்க. அதுதான் இந்த மாதிரி நம்மளால ஏன் பார்க்க முடியல? நம்மளால பிரம்மமா, இப்ப மகரிஷி சொல்லிட்டார், சுத்த வெளிதான் எல்லா இடத்துலயும் இருக்கு. நாங்க போய் கேட்டோம் ஒரு தடவை, கேள்வி பதில்ல, சாமி துரியாதீதம்னா சுத்த வெளின்னா நம்ம ஆகினைக்கு போய் துரியத்துக்கு போய் துவாதசாங்கம் போய் சந்திரனுக்கு போய் சூரியனுக்கு போய் அப்புறம் பேரியக்க மண்டலத்துக்கு போய் அப்பால தானே சுத்த வெளி இருக்கு அப்படின்னு ஒன்ன. இப்ப நீங்க எங்க இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னாரு. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? சுத்த வெளிக்குள்ளதான் இருக்கோம். அந்த சுத்த வெளியை எது மறைச்சிட்டு இருக்குதுங்க? தோற்றமாக இருக்கக்கூடிய ஒன்று மறைத்து கொண்டு இருக்கிறது. அதை பகுத்து பார்த்துட்டோம்னா உள்ள இருக்கிறதெல்லாம் என்னங்க? சுத்த வெளிதான். அப்ப அதை தான் சொல்றாரு, நம்மளால அந்த தெய்வத்தை ஏன் பார்க்க முடியலன்னா நம்முடைய அந்த உயிர்க்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் அந்த பிரம்மத்தை உணரக்கூடிய அறிவை என்ன பண்ணிட்டு இருக்குங்க? மறைத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் மகரிஷி பிரம்மஞானம் முடிச்சு பிரம்மஞானம் ராயா மஹால்ல கும்பகோணத்துல நடந்துச்சு. அதுல நான் கலந்துக்கிட்டேன். அப்போ மகரிஷி சொன்னாங்க, அதாவது உங்க எல்லோருக்குமே பிரம்மத்தை எறியக்கூடிய அறிவு இயல்பாவே இருக்கு. மகரிஷி சொல்லுவார், அதாவது அந்த தெய்வத்தை நாடுவதும் தெளிந்து அறிவில் தேறுவதும் திருநிலையான் மனிதனவன் பிறவியின் நோக்கம் பயனாகும். மகரிஷி சொல்லுவாரு, இறைநிலையில் அவன் என்னை ஈர்த்த பின்னர் மொழியில் எழுதுகின்ற மறையை நான் வாசிக்கின்றேன். மறை பொருளாய் தான் மாறும் மாபெரிய ஆற்றல் மனிதர் அனைவருக்குள்ளும் பொது. இது
பிரம்மத்தை எரியக்கூடிய அறிவு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கான தகுதி, அதுக்கு படிப்பு தேவையில்லை, அழகு தேவையில்லை, மொழி தேவையில்லை, இனம் தேவையில்லை, ஜாதி மத சமயம் எதுவுமே தேவையில்லை. எல்லாவற்றையும் கடந்து பிரம்மத்தை உணரக்கூடிய அறிவு மனிதனுக்கு இயல்பாக இருக்கிறது. ஆனா அதை ஏன் தெரிஞ்சிக்க முடியலன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்ற அந்த 3 மலங்கள், இது ஏன் வருதுன்னா நம்ம சஞ்சீதத்துல வந்த அந்த பதிவுகள் தான் முக்கியமான காரணமா இருக்கு. அப்ப சொல்லுவாரு, அந்த பிரம்மஞானம் முடிச்சுட்டு 3ஆவது நாள் சொல்லுவாரு, இந்த 3 நாளில் அந்த பிரம்மத்தை மூடி இருந்த அந்த மூடாக்க நான் விலக்கிட்டேன், இப்ப நீங்க எளிதா பிரம்மத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். நம்ம பார்த்தோமாங்கிறது அது அடுத்த விஷயம், சரிங்களா? அப்போ அதை தான் திருமூலர் சொல்லுவாரு, வழுதலை வித்திட பாகன் முளைத்தது. வழுதலைன்னா என்னங்க? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அநேகமா. வழுதலைன்னா என்ன? எனக்கே இந்த பாட்டை படிக்கிற வரைக்கும் தெரியாது. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வழுதலை வித்திட பாகன் முளைத்தது அப்படின்னா என்னன்னா, வழுதலைன்னா கத்திரிக்காயாம். கத்திரிக்காய் செடியை போட்டுட்டு கத்திரிக்காய் பறிக்கலான்னு போனா பாவக்காய் காய்ச்சி தொங்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு சங்கேத வார்த்தைகள். நான் நல்லதை நினைச்சு ஒரு செயல் செய்யறேன், ஆனா அது எனக்கு துன்பமா வருது. வழுதலை வித்திட பாகன் முளைத்தது, புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது. ஏன் இது வந்துச்சு? நான் கத்திரி தானே போட்டேன், எனக்கு எப்படி இது பாவக்காயா வந்துச்சுன்னு சொல்லிட்டு புழுதியை தோண்டினேன்னா என்ன அர்த்தம்? உள்ள ஆழ்ந்து போயிட்டார், கருமையத்துக்குள்ள ஆழ்ந்து போய் ஆராய்ச்சி பண்றாரு. அதான் புழுதியை தோண்டினேன். தோண்ட 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 புழுதிய உள்ளேந்து என்ன வந்துருச்சு? பூசணிக்காய் வந்துருச்சு. மார்கழி மாசத்துல நம்ம வாசல்ல என்ன பூ வைப்போம்? ஏன் தெரியாது, எல்லாரும் வச்சாங்க, நம்மளும் வச்சோம். வாரியார் சொல்லிதாங்க எனக்கு இதுக்கு உண்டான ஆன்சரே தெரியும். அதாவது எல்லா தாவரமும் பூத்து காய்க்குமா, பூசணி தான் காய்த்து பூக்குமா.